அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னா 80 ஜூனியர் கோர்ட் அட்டண்டன்ட், அதாவது குக்கிங் நோயிங் 80 போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் மினிமம் 1 இயர் ஆஃப் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் குக்கிங் அல்லது culinary ஆர்ட்ஸில் ரிகனைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/8/2024 அன்னைக்கு அவங்களுக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 46,210 அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த்து. ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதை தவிர ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் இன் குக்கிங் அண்டு இன்டர்வியூ சமைக்க சொல்லி அந்த சமையலை பார்த்துட்டு இன்டர்வியூ வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸு 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு அவங்களுக்கு 400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் என்றைக்கு சொல்கிறாங்க அப்படின்னா 12/9/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருங்க. விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக. நன்றி, வணக்கம்.